ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு, பால், ப்ரௌன் சுகர், கொக்கோ பவுடர் வச்சு ஒரு சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் க்ரீம், பட்டர், எக் எதுவுமே சேர்க்கலை. இதெல்லாம் சேர்க்காம நம்ம சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதில் காய்க்காத பால் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கணும். இதில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். கொழுப்பு அதிகம் இருக்க பால் தான் ஐஸ்கிரீமுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொழுப்பு அதிகம் இருக்க பாலே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக குறுகி வர்றது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இது குறுகி ரெடி ஆகியாச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கிளறி எடுக்கணும். கோதுமை மாவு பேஸ்ட் சேர்த்த அப்புறம் இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இதை அடியில் பிடிக்காமல் நல்லா திக்காகி வரும். இப்போது இந்த பால் கொஞ்சம் திக்காகி நல்லா க்ரீமியாக வர்றது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இதில் நான் சுகர் சேர்க்காமல் ப்ரௌன் சுகர் சேர்க்குறதால சூடாக இருக்கும்போது சேர்த்தா பால் திரிஞ்சிடும். அதனால் இதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஆற விடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இப்போ இனிப்பு டேஸ்ட் பார்க்கும்போது இது ரொம்ப அதிகமான இனிப்பு சுவையோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது அது கரெக்டான இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் லைட் சூடு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், இது நல்ல க்ரீமியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம விட்டு வச்சுக்கலாம். கொக்கோ பவுடர் இல்லாதவங்க சாக்லேட் மெல்ட் பண்ணி இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டார்க் சாக்லேட் இல்லாதவங்க டைரி மில்க் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சாக்லேட் சேர்க்காதவங்க வெறும் கொக்கோ பவுடர் மட்டும் கூட சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் ஃப்ரீசரில் அப்படியே வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது பாதி ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. இந்த டைமில் நம்ம இதை இன்னும் ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடியில எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். அதை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுடுங்க. அடுத்து இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது தான் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும். அதனால நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஃப்ரீசரில் 10 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இல்லைனா நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ரீஸ் ஆகி நல்ல சூப்பரான க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ அப்படியே சர்வ் பண்ணலாம். ஐஸ்கிரீமை எடுக்கிறதுக்காக ஸ்கூப் எல்லாம் தேவையில்லை. குழிக்கரண்டி வச்சே நம்ம சூப்பராக எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதை சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு சாக்லேட் கப் ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம்.
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க சாக்லேட்டை நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதை 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த கப்பை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சூப்பரான சாக்லேட் கப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் இதில் ஐஸ்கிரீமை வந்து சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் க்ரீம், பட்டர், எக் எதுவுமே சேர்க்காம நமக்கு நல்ல க்ரீமியான டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.